என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உனக்கு அம்மா உன் வாழ்க்கைக்கான ஒரு முக்கிய செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற சில போலியான உறவுகளினுடைய முகமூடியை கிழித்தெறிவதற்காக மட்டுமே இன்று உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான சில உறவுகளினுடைய மனநிலையை இவர்கள் மாற்றுகின்றார்கள். நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கானதை நீ பெற்றுக்கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிராக திரும்பவிருக்கின்ற சில மனிதர்களை நீ உன் பக்கம் இழுத்து விடுவாய். என் பிள்ளையே, இப்படியெல்லாம் மற்றவர்களின் பேச்சை கேட்டு நம்மை ஒருவர் தவறாக நினைக்கின்றார்கள் என்றால் அவர்களை நாம் இந்த வாழ்க்கையில் இழுத்து பிடித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நடப்பது என்னவென்று தெரிந்து கொண்டால் நான் சொல்வது சரி என்று நீ ஒப்புக்கொள்வாய் அல்லவா? அப்படி என்ன நடக்கின்றது தெரியுமா? என் பிள்ளையே, உன்னோடு மிகவும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவானது நீ யாரோடு இப்பொழுது அதிகமாக நெருங்கி பழகுகின்றாயோ அவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறுதலாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு நீ புதிதாக பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது பிடிக்கவில்லை. தன்னை தவிர யாரிடத்திலும் நீ நல்லபடியாக பேசிவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள். அதுவும் நல்ல எண்ணத்தில் கிடையாது. இந்த விஷயத்தை நான் சொன்னவுடன் நீ புரிந்து கொண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக நீ வெகு விரைவில் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல விஷயங்களை காணப்போகின்றாய் என்று அர்த்தம். போலி உறவுகளை வாழ்க்கையில் கண்டறிவது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் எல்லாம் கிடையாது. என் தங்கமே, நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு இவர்கள் கூட காரணமாக இருக்கலாம் என்று இப்பொழுது உனக்கு தோன்றுகின்றதா? என் பிள்ளையே, தோன்றுவது என்ன? அதுதான் உண்மையும் கூட. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த போலி உறவுகள்தான். நம்மோடு பழகுகின்றவர்களை நம்மால் எளிதில் பிரித்தெறிய முடியாது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இவர்களின் நடவடிக்கைகள் ஒரு நாள் இவர்கள் யார் என்பதனை உனக்கு காண்பித்து கொடுக்கும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை உனக்கு நிரூபித்து கொடுக்கும். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக என் பிள்ளை, இவர்களை நீ தெரிந்து கொள். இவர்களினுடைய வார்த்தைகள், இவர்கள் பேசுகின்ற விதம் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்வதில் இவர்கள் காட்டுகின்ற ஆர்வம், இதை வைத்து நீ நிச்சயமாக இவர்களை முன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்து நீ விட்டாய். இனிமேலும் இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றுதான் உன் அம்மா உனக்கு இன்று இத்தனை வாக்குகளை சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த போலி முகங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தேவையில்லை. இதையெல்லாம் கிழித்தெறிய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நீ எப்பொழுதும் இவர்களிடத்திலேயே நல்லபடியாக பேசிக்கொண்டிருப்பதனால்தான் இவர்கள் நினைத்து விட்டார்கள் நம்மை விட்டால் இவர்களுக்கு வேறு யாருமே இல்லை என்று. என் பிள்ளையே, ஆனால் முன்னிலையில் நீ தெரிய வேண்டும். அதற்கு நீ எதையாவது சொல்லி நிச்சயமாக அவர்கள் முகத்தை நீ கண்டு கொள்வாய். அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் ஒரு உண்மையான உறவு என்ற ஒன்று இருக்கின்றது. அது நிச்சயமாக ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை உன்னிடத்தில் கேட்காது. என் பிள்ளையே, மாறாக அதை நீ சொல்வதற்கு முன்பாகவே உனக்கு ஆறுதலை சொல்லி இன்று சென்றுவிடும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களிலும் தலையிடாத உறவுகள் தான் உண்மையான உறவுகள். என் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை பற்றி நீ சொல்லாமல் அவர்கள் ஒருபொழுதும் தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். இது போன்ற உறவுகளை இந்த வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்வது என்பது மிகவும் கடினமான காரியம்தான். நமக்கு தான் உண்மையான உறவுகளை தக்க வைத்து கொள்ள முடியாது அல்லவா?
உண்மையான உறவுகள் கிடைத்துவிட்ட பிறகும் அதை இங்கே தக்க வைத்து கொள்ள முடியாமல் தான் இங்கு நிறைய பேர் தன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். போலிகளை நம்பி உண்மைகளை விட்டு அதன் பிறகு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தூக்கி சுமக்க முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தனக்கு கஷ்டம் வரும் பொழுது, தனக்கு வேதனை வரும் பொழுது ஆறுதலுக்கு யாரேனும் ஒருவர் இருந்தால் போதும் என்கின்ற மனநிலை ஒருவருக்கு வருகின்றது அல்லவா? அப்படியானால் அவர்கள் உண்மையான உறவுகளை சம்பாதித்து வைக்கவில்லை என்றுதானே அர்த்தம். உண்மையான உறவுகளை அவர்கள் வைத்திருந்தால் நிச்சயமாக இது போன்று வேதனைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வந்திருக்காது. என் பிள்ளையே, இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளும் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் நீ மாற்றியமைக்க வேண்டும். உண்மையையும் பொய்மையையும் பிரித்தறிவது ஒன்றும் அத்தனை சாதாரணமாக விஷயம் இல்லை. அதற்கு நீ சரியானபடி சிந்தித்தாலே போதும். சரியானவர்களை உன் அருகில் நீ உள்ளபடி உள்ளதை சொல்லி வைத்திருந்தாலே போதும். எல்லாமும் உனக்கானது நிச்சயமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரம் வரும்பொழுது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு எதற்காக கிடைத்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அடுத்தவர்களினுடைய நடவடிக்கைகளினால் ஒரு நாளும் நீ பாதிப்படையாது. யார் என்ன செய்தாலும் அவர்களுக்கு தெய்வம் தண்டனை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்து எப்பேற்பட்ட தீவினையாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். தீமைகளை செய்து உன் வாழ்க்கையில் அவரவர்களால் நீண்ட காலம் தங்கியிருக்க முடியாது. நீண்ட காலம் உனக்கு நல்லதை செய்வது போல் அவர்களால் நடித்து கொள்ள முடியாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து வந்து நீயாகத்தான் வர வேண்டும். உனக்கு நல்ல விருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நிச்சயமாக வரும். அப்பொழுது இந்த போலிகள் எல்லாம் தானாக வெளிவந்து விடுவார்கள். உனக்கு நல்லது நடந்துவிட்டால் இவர்கள் ஓடி வருவார்கள். ஏனென்றால் இது நடந்துவிட்டதே, இதை நாம் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லி அழுது புரண்டு வருவார்கள். என் பிள்ளையே, இப்படி ஒரு விஷயம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தானே இவர்களோடு இத்தனை காலமும் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இவர்கள் இந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் எப்படியோ இது நடந்துவிட்டது என்று சொல்லி அன்று இவர்கள் பதட்டப்படுவார்கள். அன்றும் நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்றால் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை போலி உறவுகள் வந்தாலும் உன்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. என் பிள்ளை, நான் சொல்கின்ற விஷயங்களை சரியாக உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றி தேவையில்லாத மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்து உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொண்டால் இனி எப்பொழுதுமே உனக்கு மனநிறைவான சூழ்நிலைகள் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.